ஹமாஸ் தீவிரவாத குழுவால் பிணை கைதிகளாக பிடித்து செல்லப்பட்ட 6 பேரின் உடல்களை இஸ்ரேல் ராணுவம் கடந்த சனிக்கிழமை அன்று காசாவில் இருந்து மீட்டது தற்போது இஸ்ரேலில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது. பிணை கைதிகளை பாதுகாப்பாக மீட்க இஸ்ரேல் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று போராட்டக்காரர்கள் கூறினர். குறிப்பாக டெல் அவீவ், ஜெருசலேம் போன்ற பல நகரங்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் நாட்டு கொடிகளை ஏந்தி இஸ்ரேல் அரசுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டனர். டெல் அவீவில் நடந்த போராட்டத்தின் போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே மிகப்பெரிய அளவில் மோதல் ஏற்பட்டது. பணைய கைதிகளை மீட்பதற்கு ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்த இஸ்ரேல் தீவிர பேச்சுவார்த்தைகளை நடத்தியது. ஆனால் ஹமாஸ் எந்த பரிந்துரைகளையும் ஏற்கவில்லை என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கூறியுள்ளார். தற்போது இந்த தகவல் உலகளவில் பெரும் பேச்சு பொருளாகவும் கடும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியுள்ளது.